தவறு. இது ஒரு காதல் கதை. பச்சை பால் போல் நிலவு. அந்த நிலவை கண்ணிமைக்காமல் வெறித்து கொண்டிருந்தாள் அவள். அவள் முகத்தில் ஒருவித சோகம் நிழலாடியது. கண்களில் குளுமை இல்லை. உதடுகள் நீர் பிடிப்பற்று உலர்ந்து விட்டன. வீசிய காற்று வெண்ணிலா கூட அவளுக்கு ஒரு குளுமையை கொடுக்கவில்லை. மனதை சாந்தப்படுத்தவில்லை. அதற்கு மாறாக வேதனையை கொடுத்தது. வேதனையில் நெற்றி புருவங்கள் மேலும் கீழுமாக நெளிந்து நிமிர்ந்து கொண்டிருந்தன. அப்படி என்ன வேதனை என்று எவருக்கும் சொல்லவும் முடியவில்லை. அதை அடக்கிக் கொள்ளவும் முடியவில்லை. அவள் மார்பகம் மேலும் கீழுமாக உயர்ந்து தாழ்ந்தது. அடிமனதில் இருந்து வரும் எண்ணங்கள் எல்லாம் பெருமூச்சு ரூபத்தில் பாட்டம் பாட்டமாக கிளைத்தெழுகிறது. அவள் மனதில் எழுபவை கண்டிப்பாக இவைதான். ஏன் அத்தான் என்னை ஏமாத்திட்டார்? கள்ளங்கபட உள்ளமற்றவர் என்று எண்ணியது எவ்வளவு பொருத்தமற்றது. அவருக்கு மற்றவங்க மன்னிப்பு கொடுத்தாலும் என்னால் மன்னிக்கவே முடியாது. எவ்வளவோ ஆசையை காட்டி என் உள்ளத்தில் தாங்க முடியாத நெருப்பு அல்லவா மூட்டி விட்டுருக்காரு. அவருக்குத்தான் திருமணமாகி 3 நாள் ஆகிருச்சே. என்னுடன் இணைந்து வாழத்தான் கொடுத்து வைக்கலைன்னாலும் என் மனதுக்காவது ஒரு ஆறுதல் கூறக்கூடாதா? அதுக்காக கூடவா அவர் மனம் இடம் கொடுக்கல? இவ்வளவு நாட்களும் இனிய மொழி பேசி என்னை சுற்றி சுற்றி சாந்தா சாந்தான்னு என்ன வருவாரே. எவ்வளவோ கதைகள் கற்பனைகள் ரூபத்தில் ஒரு எழுத்தாளன் கூட கற்பனை செய்ய முடியாதபடி சொல்லுவாரே. அவருக்காக என் மனதில் கோயில் அமைத்து விட்ட பிறகு கண்டும் காணாதவர் போல இருக்கிறாரே. ஐயோ தெய்வமே, நான் ஏன் பெண்ணா பறந்தேன்? இப்படி நிம்மதியற்று வாடி வதங்கவா? இதை வாங்கி சென்ற காற்று அவனுக்கு சொல்லி நினைவுபடுத்தி விட்டதோ தெரியல. ஏன் இன்னும் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க? போய் தூங்க வேண்டியதானே என்று சொல்லிக்கொண்டே வந்தான் கணேசன். அவனால் எதையுமே சொல்ல முடியவில்லை. அவள் திரும்பி அவனை பார்த்தாள். அவள் கண்களில் இவ்வளவு நேரமும் எழுந்த நினைவுகள் கரைந்து கண்ணீர் ரூபத்தில் வெளிப்பட்டு கொண்டிருந்தன. கணேசனுடைய மனமும் கரைந்தது. தான் செய்த தவறு நினைவுக்கு வந்தது. சாந்தா, நான் உனக்கு துரோகம் செஞ்சிட்டேன்னு நீ நினைக்காத. நான் மன்னிப்பு கேட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு எனக்கு தெரியும். என் நிலையில் நீ இருந்தாதான் அது உனக்கு புரியும். என் மீது உனக்கு இருக்கும் கோபத்துக்கு அளவே இல்லை. இதை உங்ககிட்ட சொன்னாதான் சாந்தி பறக்குன்ற ஒரே காரணத்தினால தான் இங்கே வந்திருக்கேன். நீ நம்பலைன்னாலும் நம்பிட்டாலும் இதை சொல்லி தொலைச்சாதான் என் மன சுமை கொஞ்சம் குறையும். உனக்கு துரோகம் செஞ்சுட்டு கதாலக்கிறேன்னு நீ நினைக்கலாம். அது என் மீது குற்றம்தான். அதுக்காக உங்ககிட்ட 1000 தடவை மன்னிப்பு கேட்கவும் நான் தயங்க மாட்டேன். கொஞ்சம் நிதானமாக இதையும் கேளு. கொழும்புக்கு வந்த புதுதில் நான் தங்குறதுக்கு இடம் தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். யாருமே எனக்கு அறை கொடுக்க முன் வரல. பல சாட்டுப்போக்கு சொல்லி எல்லோரும் கைவிரிச்சாங்க. சோர்ந்த முகத்தோடு திரும்பிய என்ன அடுத்த வீட்டு கனகசபை என்ன தம்பி வேணும் அப்படின்னு கேட்டார். இவரையும் கேட்டுடுவோன்ட்டு துணிஞ்சு ஒரு அறை ரூமு வாடகைக்கு வேணும்னு கேட்டேன். அவரும் இல்லைன்னு சொல்லிடுவாருன்ற ஏக்கத்தில் அவரை பார்த்தேன். எங்களுக்கு அறை கொடுக்க வசதி இல்லை, ஆனாலும் உனக்கு இல்லைன்னு சொல்லவும் மனசில்லை. வேண்டுமானா எங்களது அறையில் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னாரு. அப்போத்தான் எனக்கு உயிர் வந்தது. அந்த வீட்டில் வந்த சில நாட்களில் தான் உன்னை பார்க்குற வாய்ப்பு ஏற்பட்டது. உன் மீது எனக்கு ஆசை பிறந்தது. உன்னையே என் வருங்கால வாழ்க்கை துணையாக அமைச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். என் நெஞ்சில் அலமோதுனது. உன் எண்ணத்தை அறிய துடிச்சு. அப்போத்தான் உன் அக்கா மகன் சிவா எங்கள் வீட்டு கனகசபை மகனோட விளையாட வந்தான். அவன் உன் தம்பின்னு தெரிஞ்சுக்கிட்டு உன் அக்காவோட பேர் என்னான்னு கேட்டேன். அவன் புனிதான்னு சொன்னான். அவங்ககிட்டயே ஒரு கடிதத்தை எழுதி அக்காக்கிட்ட யாருக்கும் தெரியாமல் கொடுக்கும்படி சொன்னேன். அவன் அதை உன் அக்கா கிட்ட கொடுத்துட்டான். இளமையிலேயே கணவனை இழந்தாவ உணர்ச்சி வசத்தால் உனக்குன்னு எழுதிய கடிதத்தை பார்த்ததும் கருகிய மரமாகி இருந்த அவள் மனம் தளிர்விட தொடங்கிருச்சு. தனக்கு வாழ்வழிக்க ஒரு ஆடவன் விரும்புகிறான்னு அறிஞ்சு அவள் மனசில் அவளை அறியாமல் அவளோட ஆசைகள் இளமை இன்னும் மடிஞ்சு போலன்னுன்ற எண்ணம் அவள்கிட்ட தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு. தனக்கு புது வாழ்வு வரப்போகுதுன்ற ஆர்வத்தில் அவள் எனக்கு பதில் எழுத ஆரம்பிச்சிட்டான். எனக்கு இவ்வளவு காலமும் வாழ்க்கை கசந்திருந்தது. எனக்காக பரிந்து இறங்கி ஒரு வாழ்வு கொடுப்பதானால் எனக்கு மிகவும் விருப்பம் அப்படின்னு அவள் எழுதியிருந்தா. ஆனால் எனக்கு தெரியாது அவள் தான் எழுதினான்னு. நீ தான் எழுதிட்ட, நீ தான் விருப்பத்தை தெரிவிச்சிட்டேன்னு நினச்சி அந்த சம்மதத்தில் நானும் என்னவென்னலாமோ எழுதினேன். அவளும் எழுதினான். எழுத்து மூணும் எங்கள் காதல் வளர்ந்தது. உண்மையை உங்ககிட்ட கேட்டபோது தான் நீ உன் பேர் சாந்தான்னும் அச்சிறுவன் உன் அக்கா மகன்னும் நீ அக்கான்னும் கூப்பிட்றதையும் அவனும் தன் தாயை அக்கான்னு தான் கூப்பிட்றதுனால தான் கேட்ட கேள்விக்கு அவன் சொன்ன பதில் மாறுபட்டுருச்சுன்னு தெரிய வந்துச்சு. அதன் பின் நான் கடிதம் எழுதுறத விட்டுட்டேன். ஆனால் அவள் தொடர்ந்து கடிதம் எழுதிக்கிட்டே இருந்தா. அந்த நேரத்தில் எனக்கு அதை வாசிக்காமல் விட முடியல. உங்ககிட்ட சொல்லிக்கொள்ளவும் என் மனம் இடம் கொடுக்கல. கடைசியாக ஒரு நாள் வந்த கடிதம் என்னையே என்ன செய்வதுன்னு தெரியாமல் செஞ்சிருச்சு.
அதில் எழுதியிருந்தா, நீங்கள் ஏன் என்னிடத்தில் மடிந்து கிடந்த உணர்ச்சியெல்லாம் கிளைத்தலை செய்துட்டு இன்னைக்கு மௌனம் சாதிக்கிறீங்க? உங்களோட இணைந்து வாழ முடியாட்டாலும் என்னால் ஒரு கணம் கூட இனி வாழ முடியாது. என்னை திருமணம் செய்ய முடியுமா முடியாதா என்பதை வெகு விரைவில் தெரிவிக்கவும் அப்படின்னு எழுதியிருந்தா. என் தலையே சுற்றியது. தற்செயலாக நடந்த ஒரு தவறுக்காக நான் படும் வேதனைகள் என் மண்டையை அரித்துவிடும் போலப்பட்டது. சற்று நிம்மதியாக கூட இருக்க முடியல. கடைசியில் நீண்ட மன போராட்டத்துக்கு பிறகுதான் இந்த முடிவுக்கு வந்தா சாந்தா. தற்செயலாக நடந்த தவறு தானாலும் என்னால் ஒரு உயிர் பாதிக்கப்படுவதை நான் விரும்பலை. அல்லாமலும் உன்னுடைய வாழ்க்கைக்கு வேறொரு நல்ல துணைவனை நீ தேடிக்கொள்ள முடியும். ஆனால் உன் அக்காவுக்கு என்னை விட்டால் வேறு கதி இல்லைன்ற நிலைமை இல்லையா? அவள் என்னை முழு மனதோடு காதலிக்கிறா. நான் சாந்தா, நானும் இனி அவளையே காதலிப்பேன். நீ என்னை மறந்துடுவல்ல? ஒரு சிறிய தவறு இந்த மூவருடைய வாழ்க்கையிலையும் எத்தகைய புரட்சியை உள்ளாக்கியிருக்குன்னு இப்போது சாந்தா உணர்ந்தாள். கணேசனால் ஏற்பட்ட வடு நெஞ்சிலே கரைந்து மறைவது போன்ற உணர்வில் அவள் சிரித்தாள்.